ओम श्री कृष्णाय परमात्मने नमः। एवं ज्ञात्वा कृतं कर्म पूर्वैरपि मुमुक्षुभिः कुरु कर्मैव तस्मात् त्वं पूर्वैः पूर्वतरं कृतम्। भगवान श्री कृष्णर अर्जुनனிடத்தில் இந்த ஞானத்துடன் செயல் புரிவது எப்படி, அதாவது நான் செயல் புரியவில்லை, உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகிறது, நான் செயல் புரியவில்லை, நான் அகர்த்தா என்ற ஞானத்துடன் செயலில் பற்றில்லாமல், அதாவது செயலின் பலனில் பற்றில்லாமல் ஆசை இல்லாமல் யார் செயல் புரிகிறானோ அவனை கர்மங்கள் தலைப்பதில்லைன்னு இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். ரெண்டு விஷயம், நான் செயல் புரிகிறேன் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும், செயலின் பலனில் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனா செயல் புரிய வேண்டும். அப்படி யார் செயல் புரிகிறானோ அவன் செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்பட மாட்டான்னு சொன்னார். ஏவம் என்றால் இவ்வாறு, இவ்வாறு ஞாத்வா அறிந்து, முன்னாடி சொன்னதை அறிந்து, பூர்வைகி முமுக்ஷுபிகி அப்பி, பூர்வைகின முற்காலங்களில் வாழ்ந்த, முமுக்ஷுபிகி அப்படின்னா முமுக்ஷுக்களால், முமுக்ஷுனா யாரு, மோக்ஷத்தை விரும்புபவருக்கு முமுக்ஷு என்று பெயர். அதாவது எனக்கு இந்த உலக இன்ப துன்பங்களில் சிக்கி மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த சுழலிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த மோட்சம் அடையணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்கு தான் முமுக்ஷுன்னு பேர். முற்காலங்களில் வாழ்ந்த முமுக்ஷுக்களால் கூட இவ்வாறு அறிந்துதான் கர்ம கிருத்தம் செயலானது புரியப்பட்டது. நம்முடைய முற்காலங்களில் வாழ்ந்த ரிஷிகள், அவர்கள் இல்லறத்தராக இருந்தாலும் சரி, துறவிகளாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. முற்காலங்களில் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஜனகர், யாக்ஞவல்யர், இப்படி எத்தனையோ பேர் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். தஸ்மாத், தஸ்மாத்னா எனவே, துவம் நீ, பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம், பூர்வைகினா முற்காலங்களில் வாழ்ந்த பெரியவர்கள், ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, பூர்வதரம்னா முன்பு எப்படி செய்தார்களோ, கிருத்தம் செய்யப்பட்டதை செய்தார்கள், இப்படித்தான் செய்தார்கள். என்ன செய்தார்கள், அவர்கள் முற்றிலுமாக செயலை துறக்கவில்லை, எதுவுமே செய்யாம உட்காந்துட்டாங்களானா இல்ல, அவர்கள் துறவரமும் ஏற்கவில்லை. ஏன்னா யாரை பார்த்து பேசிட்டு இருக்கார் பகவான், அர்ஜுனனை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் எங்கு நிற்கிறான், போர்க்களத்தில் நிற்கிறான். அவனுடைய தர்மம் என்ன, க்ஷத்ரிய தர்மம். அவனுக்கு துறப்பதற்கு இப்பொழுது தகுதி வரவில்லை, துறவு வாழ்க்கைக்கு அவன் தயாராகவில்லை. ஆகவே செயலை செய்துதான் ஆக வேண்டும். ரெண்டு விதமா சொல்றாங்க இல்லையா, செயலை எப்படி செய்யணும் அப்படின்னா, செயல் அஞ்ஞானியாக இருக்கிறோம், மனப்பக்குவம் இல்லைன்னு சொன்னா செயல் புரிவதால் நம்முடைய மனதிற்கு பக்குவம் வரும். ஒர்க் இஸ் அ தெரப்பின்லாம் சொல்றாங்க இந்த காலத்துல. உண்மைதான், அந்த மனசுக்கு அது பக்குவத்தை கொடுக்கும், தூய்மையை கொடுக்கும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆக்குல நீரப்பிறன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எல்லா அறச்செயல்களின் நோக்கம் மனம் தூய்மை பெறுவதுதான் அப்படின்னு சொல்றார். நமக்கு இன்னும் ஞானம் வரல அப்படின்னு சொன்னா நம்ம செயல் புரியணும், நிச்சயமா செயல் புரியணும். எதுக்காக, மன தூய்மை பெறுவதற்காக, ஞானம் பெறுவதற்குரிய தகுதியை பெறுவதற்காக. இல்ல எனக்கு ஞானம் இருக்கு, நான் நல்ல சாஸ்திரம்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு நான் தூய உணர்வு என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொன்னா கூட, பகவான் 3வது அத்தியாயத்துல என்ன சொன்னார், ஞானிகளாக இருந்தாலும் உலக நன்மையின் பொருட்டு செயலாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். லோக சங்கிரகம் என்று சொன்னார். ஆக அர்ஜுனா, நீ உன்னை ஞானியாக கருதி கொண்டாலும் சரி, அஞ்ஞானியாக கருதி கொண்டாலும் சரி, செயல் புரிந்துதான் ஆக வேண்டும். கர்ம ஏவ குரு, செயலை செய்துவிடு. அதாவது செயலை துறக்க வேண்டாம், செயலை நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அபிமானத்தை துறந்து விடலாம். நான் செய்தேன் அப்படிங்கிறத தான் துறக்கணுமே தவிர, இதுதான் செயலை அறிவால் துறத்தல். செயலை முற்றிலும் விடுறதுக்கு சந்நியாசம்னு பேரு. அதை இங்க பகவான் ரெக்கமெண்ட் பண்ணல. இங்க என்ன, ஞான கர்ம சந்நியாசம், அறிவினால் செயலை துறத்தல் எப்படி என்பதை சொல்கிறார். ஆகவே நீ நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி செய்தார்களோ அதை போலவே நீயும் கர்மங்களை, உனக்குரிய கடமைகளை, உன்னுடைய தர்மங்களை, ஸ்வதர்மத்தை நன்றாக செய். கர்ம ஏவ குரு, உன்னுடைய செயலை செய். நீ என்ன செய்யணுமோ, இப்ப இந்த மொமெண்ட் நீ என்ன செய்யணுமோ அதை செய்து விடு அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தவன் தான். நிறைய இடத்துல பகவான் உத்திஷ்ட, எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு, யுத்தியஸ்வ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் ஆக இங்க என்ன சொல்றார், உன்னுடைய செயலை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய முன்னோர்கள்லாம் பாரு, எல்லா பெரியவங்களும் இது போன்று செயல் புரிந்திருக்கிறார்கள். இது இந்த காலத்துல புதுசா நான் உனக்கு இந்த மொமெண்ட்ல சொல்லலப்பா, இதுதான் பரம்பரையா நம்முடைய வேத கால ரிஷிகள் தொடங்கி எல்லோரும் இந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா காலத்திலும் முமுட்சுக்கள்னா என்ன, மோட்சத்தை விரும்புபவர்கள். மோட்சம் என்றால் என்ன, நிலையான
அமைதியான பேரின்பம். இப்ப அர்ஜுனனும் எதை வேண்டி செயலை துறக்கிறேங்கிறான், எனக்கு வந்து நிம்மதி வேணும். அந்த நிம்மதி அப்படி கிடைக்காதுப்பா. நீ செயலை நன்றாக செய்துவிட்டு செய்தேன் என்ற அபிமானத்தை துறந்து விடு, செயலின் பலனில் ஆசை கொள்ளாதே என்று பகவான் அற்புதமாக உபதேசிக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.